ஓம் சக்தி. ஜெய கணேஷ ஜெய வராகி. வரலட்சுமி மகாலட்சுமி பூஜைக்கான பூக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதியார் பாடல்ல பொன்னிலும் மணிகளிலும் நறும் பூவிலும் சாந்திலும் பூக்களுடைய வாசங்கள் எங்கு இருக்கின்றதோ எங்கெல்லாம் சுகந்த மனம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க. மகாலட்சுமி பூஜையில அவங்களுக்கு அணிகின்ற அந்த ஆடை வஸ்திரத்துல ஜவ்வாது, புனுகு, இது மாதிரி தாழம்பூ மனம் கொண்ட அந்த வாசனை திரவியங்களை நம்ம தடவி இருக்கிற போது எங்கெல்லாம் சுகந்த மனம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க. நறும் பூவுன்ற போதே அந்த வாசம் இருக்கும்ல, பூக்கள் மலர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில எல்லாம் மகாலட்சுமி சுபிட்சம் புரிந்திய தாயாக வீற்றிருப்பார்கள். வரலட்சுமி மகாலட்சுமி பூஜையில கண்டிப்பாக சீதக்கலப்பும் செந்தாமரை பூன்ற எப்படி விநாயகருக்கு செந்தாமரை முக்கியமோனா, விநாயகர் பூஜையோ விநாயகர் வழிபாடு பரிகார பூஜைனா எடுத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அருகம்புல்லும் செந்தாமரை வெண்தாமரை பூக்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்கன்னு நான் சொல்வேன். அதே போலதான் மகாலட்சுமி தாமரை பூவில் அமர்ந்தவளே. அதனால் மகாலட்சுமிக்கு ரொம்ப தாமரை பூ ரொம்ப உச்சிதம். ஜாதி, மல்லி, முல்லை வாசனை பூக்கள் ரொம்ப அற்புதமான அவங்களுக்கு வாசஸ்தலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாழம்பூ. வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தாழம்பூவே கிடைக்காது. ஒரு பூ முன்னா 100 ரூபாயிலேருந்து இன்றைக்கு 500 ரூபாய் வரைக்கும் போகிறது. அந்த அளவுக்கு தாழம்பூ அன்னைக்கு அந்த அளவுக்கு தட்டுப்பாடாக இருக்கும். வரலட்சுமி நோம்பு என்று சொன்னாலே அம்பாளுக்கு ஜடை தைக்கிறதுக்கு தாழம்பூ தான் பெரும்பாலும் அலங்காரத்துக்கு தேடுவாங்க. தாழம்பூ. அடுத்ததாக வெட்சிப்பூ, அதாவது தேன் பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். கொன்றைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பூவாக சொல்லப்படுகின்றன. அதுக்கு அடுத்ததாக சங்கு புஷ்பம் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற அமைப்பு. அதால் சங்கு புஷ்பம் இருந்தால் ரொம்ப உச்சிதம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 இலைகள் அது தலம்வாங்க. அந்த 2 இலைகள் மகாலட்சுமி ரொம்ப உச்சிதம் என்று சொல்லப்படுகின்றன. என்ன என்று சொன்னால் துளசி இலை. எங்கெல்லாம் துளசி மாடம் இருக்கின்றதோ, துளசி செழித்திருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் வாசம் செய்வார். அதனால தான் கருந்துளசி விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி இருக்கின்ற இடம் என்ன என்று சொன்னால் துளசி மாடம். வேப்பிலக்காரி வேப்ப மரத்தில் இருக்கா மாதிரி, அதே மாதிரி மகாலட்சுமி துளசி இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அதே போல் மகாலட்சுமிக்கு இன்னும் சிறந்த ஒரு அர்ச்சனைக்குரிய ஒரு பொருள் என்ன என்று சொன்னால் வில்வதளம். எல்லாரும் வில்வம் என்பது சிவன் பூஜைக்கு தான் உகந்ததுன்னு நினைப்பாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. துளசியை போன்று வில்வ இலைகளும் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. அதே போல் தாழம்பூ குங்குமம் அர்ச்சனை மகாலட்சுமி ரொம்ப உச்சிதம். இது போன்ற வாசனை உதிரை பூக்களால் மகாலட்சுமிக்கு ஒரு 108 அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம், நாமாவளி சொல்லி. அதே போல் தாழம்பூ குங்குமத்தாலையும் அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி விளக்கில் தாழம்பூ தண்டு தாமரைப்பூ தண்டுலையும் நெய் விளக்கு, அந்த நெய்யுடைய சுகந்த மனம் இருக்குல்ல, அதெல்லாம் மகாலட்சுமி ஈர்க்கின்ற ஒரு அம்சம். யார் வீட்டிலெல்லாம் விளக்கில் நெய்யில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே யார் வீட்டிலெல்லாம் நெய் தீபத்துடைய வாசம் இருக்கின்றதோ, அந்த நறுமணத்தினுடைய அந்த பச்சை கற்பூரத்துடைய நெய் தீப வாசனை இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க. இந்த வில்வ இலைகளை கொண்டும் துளசி இலைகளை கொண்டும் அதே போல் இந்த குந்துமணிகள் 108 காசுக்களை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி அர்ச்சனை பண்ணுகின்ற போது இந்த நறும் பூக்களை வைத்து அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி ரொம்ப அம்சமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சாமந்தி இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம வழிபடுவோம் அம்பாளுக்கு. ஆனால் இந்த வாசனை பூக்களும் இந்த தாமரை மலர்களும் இந்த தாழம்பூ குங்குமம் தான் துளசி வில்வ இலைகள். இதால் அர்ச்சனை செய்தால் மகாலட்சுமிக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். அந்த அர்ச்சனைக்கு அந்த ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரத்தினுடைய நாயகி ஓடி வந்துடுவாங்க. மகாலட்சுமி பூஜையை வரலட்சுமியிலேருந்து தொடர்ந்து ஒரு வருடம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பௌர்ணமி நாட்களிலே அம்பிகையை தொடர்ந்து வழிபடுவோம். மகாலட்சுமியானவள் சுபிட்சத்துடன் நம்மளை வாழ வைப்பாள், கேட்ட வரத்தை தருவாள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்லோகங்கள் சோஸ்திரங்கள் என்ன மந்திரங்களை சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் மகாவராகி டிவி இணைந்திருப்போம். ஓம் சக்தி. ஜெய் வராகி.